குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்க. தல அஜித் மட்டும் இல்லாமல் த்ரிஷா, நம்ம அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் மியூசிக் கம்போஸ் பண்ண வேண்டியது. ஆனால் டிஎஸ்பி இந்த படத்துலேருந்து இப்போ தூக்கிட்டு நம்ம ஜி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இப்போ மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ரீசெண்டாக கூட ஜி பிரகாஷ் இந்த படத்தை பற்றி ஒரு எக்ஸைட்டிங்கான அப்படி சொல்லியிருந்தாப்புல, வெயிட் பண்ணுங்கள் ஒரு வர்த்தான விஷயம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம பெருசாக எதிர்பார்க்குற எந்த ஒரு படமும் நம்மளுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறேன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே கொடுக்காம டிசப்பாயின்மெண்ட்டாகவே போய்கிட்டு இருக்குது. இது மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசர் இப்போ ரெடியாக இருக்குது. அந்த டீசரை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 14 அதாவது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அந்த படத்துடைய டீசரை இப்போதைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு அஜித் சாருடைய படத்துக்கு ப்ராப்பராக ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் எதனா ஒரு சின்ன அப்டேட்டாவது கொடுத்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகி வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த குட் பேட் அக்லி மட்டும்தான். ஏன்னா பெரும்பாலும் அப்டேட்டே வராது. அப்டேட்டு கேட்டு 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 சலிச்சு போயிடும். தல ரசிகர்களும் கேட்காத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கிறது இல்லை. ப்ராப்பராக எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம் சொல்லிட்டு ஃபேன்கள் எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால் அப்டேட்டாக கொடுக்குறாரு போல இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று February 14 டீசர் வருதாமா, வெயிட் பண்ணி பார்ப்போம்.